Hey guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்றைக்கி இன்ட்ராடே மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி அக்யூரேசியாக நம்ம இன்ட்ராடேல ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இது முழுக்க செல்லர்ஸோட கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட் அப்படின்றதுனால பையர்ஸ் இதில் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போது இதில் பையர்ஸ் வின்னே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் வின் பண்ணலாம். எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ அங்கே போய் பையர்ஸ் போய் பை பண்ணும்போது ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்த ஃபைன் பண்ணி, அதாவது அவங்க எங்கே லாஸ் ஆகிறாங்க, எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, எங்கே பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயத்த நம்ம வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே எல்லா விஷயமும் அடங்கிடுது. அதாவது ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு எடுக்கிற மெத்தடு, அப்புறம் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் கான்டாக்டை வச்சு எடுக்கிற விஷயம் எல்லாமே நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே உள்ளே அடங்கிடுது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி என்ட்ரி வருது அப்படின்னா, அது எல்லாமே உள்ளே அடங்கி தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு அதே நீங்கள் என்ட்ரி பை பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் சொல்லித்தராங்க இல்லையா? அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டு, ஆக்டிவ் கான்டாக்ட் இப்படி இருந்தால் மேலே போவோம், அப்படி இருந்தால் கீழே வரும் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் ப்ரீவியஸ் டேட்டாலாம் பார்க்க சொல்கிறாங்க. வீக்லி ஐ, வீக்லி லோ, ஓப்பன் இதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. எல்லாமே இதில் அடங்கிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லித்தரோமோ அந்த மாதிரி அது நடக்குது அப்படின்னாலே அது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இன்ட்ராடேக்கு எந்த ஒரு டேட்டாவும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் பொசிஷனாக ட்ரேட் பண்ணுறவங்க தான் ஒரு பயங்கரமான அனலைஸ்லாம் பண்ணி வேர்ல்டு நியூஸு, இண்டிகேட்டர் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு நிறைய விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது. நம்ம ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில், ஒரு ½ அன் ஹவரில் உள்ளே போய்ட்டு வெளியே வரத்துக்கு எந்த ஒரு அனலைஸோ முன்னாடியே பிளான் பண்ணி வைக்கிறதோ எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட்டில் என்ன சினாரியோ க்ரியேட் ஆகிருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியே அதுதான். மார்க்கெட்டில் என்ன சினாரியோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோமே. அதனால் அந்த டைமில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் விஷயம். ஓகேங்களா? இதுக்கு எந்த ஒரு அனலைஸோ, எந்த ஒரு டேட்டா அனலைஸோ எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? மெயின் இந்த மார்க்கெட் செல்லர்ஸால் ஆப்ரேட் ஆகுது. அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். அதை வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. இதில் எல்லாமே அடங்கிடுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் எதுவுமே இதை பார்க்கணும், அதை பார்க்கணும்லாம் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்ட்டுனா 25,570 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,540, அதாவது எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் எஸ்டர்டேயை பிரேக் பண்ணலை, ஓப்பனையும் கீழே உடச்சி ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? 540 இருக்கும்போது 25,500 காலும் மேலே பார்த்தீங்கன்னா 25,600 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ப்ரீமியத்தை வச்சுட்டு, இந்த மணி ப்ரீமியத்தை வச்சுட்டு எதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்டர்டேயே கீழே உடச்சிருக்கு, ஓப்பனுக்கு கீழே இருக்குது, ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? அதுக்குன்னு போய் நம்ம புட்டு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது. சினாரியோ பார்க்கணும் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு 25,500 கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ஓப்பனுக்கு கீழே. ஆனால் ப்ரீமியம் அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? 25,500 கால் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே, ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் ஹோல்டுக்கு மேலே இருக்குது இது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதாவது
ரொம்ப அழகாக மார்க்கெட் வந்து, அதாவது ஸ்பாட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, ஆனால் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு ப்ரீமியம் தான் முடிவு எடுக்கும். ஒரு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றது ப்ரீமியத்தை வச்சு தான் நீங்கள் டிசைடே பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அப்போது இவன் பாசிட்டிவாக இருக்கிறான் 15 நிமிஷத்துலனா கண்டிப்பாக மார்க்கெட்டும் பாசிட்டிவாக மாறும். ஓகேங்களா? இல்லை வெயிட் பண்ணணும், அது மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ இங்கேயே என்ட்ரி எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நம்ம இங்கே என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் இவன் பாசிட்டிவாக இருக்கான், மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டேக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் சப்போர்ட் பண்ணியிருந்தால் நம்ம இந்த ஐயில் சப்போர்ட் எடுக்கும்போதே எடுத்துடலாம். ஓகேங்களா? மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாத போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? என்ன நடக்குது, அதாவது இவனோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? 86, 83. ஆக்சுவலாக 193ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் இது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கீழே உடைக்கிறானா, மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிற மாதிரி ப்ரீமியம் நெகட்டிவ் ஆகுதா, இல்லை ப்ரீமியம் அதே பாசிட்டிவ்லே இருக்கா, இருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக மாறுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்போது அந்த டைமில் 25,600 புட்டை போய் பார்த்தோம். 25,600 புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நிமிஷத்தில் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ரீமியம் நம்மளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே கீழே. அப்போது ப்ரீமியம் வந்து என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே லோக்கு மேலே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே கீழே இருக்கும்போது ப்ரீமியம் அதே மாதிரி தானே இருக்கணும். ஆனால் ப்ரீமியம் வந்து பாசிட்டிவாக தானே இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? இவன் என்ன பண்ணியிருக்கான், எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கான், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, டோட்டல் நெகட்டிவ் இவன். ஓகேங்களா? டோட்டலாக நெகட்டிவ். எப்போதுமே நெகட்டிவ்னால் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன நெகட்டிவ்னு சொல்கிறோம். அது ஏன் சொல்கிறோன்னா, அந்த ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? நெகட்டிவ்ன்றது வீக்காக இருக்கிறான் அப்படின்றது ப்ரீமியம் கரைய போகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போது இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணலாம். மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வரைக்கும் தான் போயிருக்கான். 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் எக்ஸாக்ட் இவன் ஓப்பனை தாண்ட முடியல, எஸ்டர்டே லோவை தாண்ட முடியல, ப்ரீவியஸ் க்ளோஸையும் தாண்ட முடியல. ஆனால் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஆனால் இவன் பாசிட்டிவாக மாறணும்ல. அப்போ 15 நிமிஷத்தில் மாற முடியல, ரெட் கேண்டில் போட்டான். இந்த இடத்துல போக முடியாமல் ஒரு பெரிய கேண்டில் கீழே வந்துருச்சு. அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவன் பர்ஃபார்மே பண்ணால் கூட ஓப்பனை தொட்டுட்டு கீழே வரும்போது நம்ம காலை எடுத்துக்கலாம்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னா, அவனை எடுக்காமல் அவன் போய் ஓப்பனை தொட்டுட்டு, இல்லை எஸ்டர்டே லோவை தொட்டுட்டு கீழே வரும்போது நம்ம காலை எடுத்துக்கலாம். அது நல்ல பாயிண்ட்டு கொடுப்பான். அப்படி இல்லை இவனையும் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஆனால் 15 நிமிஷத்தில் இது நடக்கும்போது எடுக்க முடியாது. ஒரு 15 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் இவன் இங்கேருந்து போயிருந்தானா கூட எடுத்துகிட்டு நம்ம எடுக்க போகிறது ஒரு 15 பாயிண்ட் இல்லை 25 பாயிண்ட் தான். 45, 95 கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் இருக்குது கேப்பு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு அட்வான்ஸ் லெவலும் கூட. 145ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவலும் கூட இது. ஓகேங்களா? அப்போ இவனை எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இவன் 15 நிமிஷத்தில் இங்கே போய் நம்ம என்ட்ரியை 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும். அப்போ அவன் இங்கே இருக்கிறான் அவன். அப்போ இவனை எடுக்க முடியாது. நம்ம எடுத்தாலும் மேக்ஸிமம் இவன் ஓப்பனை முட்டி கீழே வருவான், இல்லை எஸ்டர்டே லோட்டு முட்டி கீழே வருவான்றது நம்மளுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பக்கத்துலேயே. ஓகேங்களா? ஓகே. அப்போது இவன் இதில் அப்போது நம்ம சான்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று இவனை முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு கழிச்சு இவன் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் இவனை எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு, இவன் இதை தொட்டுட்டு கீழே வரும்போது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வேணால் காலை எடுத்துக்கலாம் டிசைட் பண்ணியிருப்போம். ஆனால் இவன் 15 நிமிஷத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே இருக்கிறான், ஓப்பன் கிட்டே இருக்கிறான்னும்போது ஓகே இவன் அவ்வளோதான், இவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான், இது வரைக்கும் தான் போக போகிறான்றது நம்மளுக்கு நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் அது. ஓகேங்களா? இது இப்படி தான் நடக்குமான்னு கேட்டால் சில டைம் இதை உடச்சி கூட போவான். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு கால் வீக் ஆகணும். கால் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே 15 நிமிஷத்தில் வந்துட்டான் அப்படின்னா இவன் போயிருப்பான். ஆனால் அவன் போகல, அவன் மேலே தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஓகேங்களா? ஓகே. அப்போது இவன் ஓப்பனை தொட்டுட்டு கீழே வரும்போது நம்ம போய் காலை எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இவன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறான், ஓப்பனுக்கு கீழே இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கான். இவன் எஸ்டர்டே லோ கீழே இருந்ததுன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயை தாண்டும். எஸ்டர்டேக்கு மேலே தான் இருக்கணுன்றது தான் ரூல், ப்ரீமியத்தோட ரூல் அது. ஓகேங்களா? ஓகே. அப்போது 25,500 கால் எக்ஸாக்டாக நீங்கள் பாருங்கள். 15 நிமிஷத்தில் இவன் எங்கே, 20 நிமிஷத்தில் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்கான் இவன்.
ஓகேங்களா, இங்கே தான் இருக்கான். ஓகேங்களா, எக்ஸாக்டாக எஸ்டர்டே ஐயில் இருக்கான் எக்ஸாக்டாக. ஓகேங்களா, அப்போது அவன் வந்து ஒரு ஒரு ½ அன் ஹவரில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வரான். ஓகேங்களா, அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டுருக்கான். ஆக்சுவலாக ஓப்பன் கிட்ட சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். புட்டு பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறான். வீக்காக இருக்கிறவன் ட்ரை பண்ணுறான். ஓப்பனுக்கு மேலே வரலாம், எஸ்டர்டே லோவுக்கு வரலான்னு அதை டச் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனால் வர முடியல. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறான். 193 அட்வான்ஸ். ஆல்ரெடி இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாலே ஒரு ஸ்ட்ராங்கு. இன்னொன்று அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்கு. டோட்டல் ஸ்ட்ராங்கு இவன். ஓகேங்களா, இவன் ப்ரீமியம் கரையாது அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங்குனா இவன் ப்ரீமியம் கரையிறது கம்மியாக கரையும், அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, ஓகே. அப்போ 193 அட்வான்ஸ் லெவல். இன்னொன்று ஏன் இவனை எடுக்கணும், நம்ம புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் அவன் மேக்ஸிமம் அதை தொட்டுட்டு கீழே தான் வருவான். அப்போ இவனை எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அவன் தொட்டுட்டு அதை கீழே வரான். இவன் எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் ஆகலாம். அப்போ இவனை தான் நம்ம எடுக்கிறோம். இன்னொன்று ஏன் இவனை எடுக்கிறோம், ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே ஓப்பன் மேலே இவன் தான் இருக்கிறான். அப்போது இவன் இங்கே அட்வான்ஸ் லெவலில் எங்கேயோ இங்கே சப்போர்ட் ஆனாலும் சரி, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனில் சப்போர்ட் ஆனாலும் சரி, எங்கே வேணால் எடுக்கலாம். நீங்கள் 193 அட்வான்ஸ் 95 என்ட்ரி எடுத்தால் கூட 80 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். 80ன்றது இங்கே இருக்குது. 80னா எக்ஸாக்டாக அதை வைக்கக்கூடாது. 15 பாயிண்ட், 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி புஃபரில் வைக்கணும். 178 179 வைக்கணும். இதுதான் 178ன்றது சேஃப். எப்போவுமே 2 பாயிண்ட் தள்ளி வச்சா நல்லது தான். இங்கே வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே வச்ச உடனே உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 20 பாயிண்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் இங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தால் கண்டிப்பாக அடிச்சிட்ருப்போம். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தால் அடிச்சிட்ருப்போம். ஆனால் 20 பாயிண்ட் கொடுத்துட்டான் உங்களுக்கு இங்கே. ஓகே, 195 எடுத்திருக்கீங்க. 215 வெளியே வந்துட்டுருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா, அப்போது ரெண்டாவது கேண்டில் கீழே வந்துருச்சு. கீழே வந்தவொடனே திருப்பி ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக்கில் தான் இருக்கான். அவனால் ஓப்பனை தாண்ட முடியல, ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்ட முடியல, எஸ்டர்டே லோவை தாண்ட முடியல. அப்போ அவன் பர்ஃபார்ம் பண்ணலை. கண்டிப்பாக அவன் அதை தொட்டுட்டு கீழே தான் வரான். அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி இவன் எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கிறான் இவன். ஓகேங்களா, எஸ்டர்டே ஐ இங்கே இருக்குது 207ன்றது எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கான். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஜாக்பாட்டு தான் அது. ஓகேங்களா, இங்கே இருந்தாவோட இவன் இங்கே இருக்கணும். எஸ்டர்டேக்கு கீழே எங்கே இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஜாக்பாட்டு. எஸ்டர்டே கீழே இருக்கிறது மட்டும் இல்லை, இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துட்டான் அப்படின்னா ஜாக்பாட் அது. ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவுக்கு கீழே இருக்கிறான்னா இவன் ஐயை உடச்சி போகிறான்னு அர்த்தம். ஐயை உடைக்கலைன்னா உடைக்க போகிறான்னு அர்த்தம். அது முன்னாடியே உங்களுக்கு தெரியுது. இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்போது இவன் ஆல்ரெடி ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறான். ஓகேங்களா, அப்போது இவனை இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்தவொடனே அடிச்சிருக்கோம். ஆனால் ரெண்டாவது மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டு மூணாவதாக இங்கே வந்து திரும்பியும் சப்போர்ட் எடுக்கிறான். இங்கே வந்து இந்த கேண்டில் தான் நிற்கிது. ஆக்சுவலாக இந்த ரெட் கேண்டில் தான் டச் ஆகுது. ஓகேங்களா, இங்கே வந்து டச் ஆகிட்டு அதோடு பிடிச்ச ரேலி இங்கே வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்க, இந்த இடத்துல எடுத்துருக்கலாம்னா எடுத்துருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகவே இல்லை, டோட்டலாக வீக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட்டும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஒரு 10:45 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு மேலே போயிட்டான். ஓகேங்களா, மார்க்கெட்டும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அந்த டைமில். பார்த்தீங்களா, 10:45 மார்க்கெட்டும் இந்த கேண்டில்லேருந்து 10:45 எக்ஸாக்ட் இந்த கேண்டில் பாருங்கள். இவனும் எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே போய்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டான். மார்க்கெட் தெளிவாக சப்போர்ட் பண்ணிட்டான். அப்போது மார்க்கெட்டும் இவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஒன்று ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், இல்லை ப்ரீமியம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நம்ம வெயிட் பண்ணால் தான் அது தெரியும். ஆனால் ப்ரீமியம் மாறாதுன்றதை நம்ம எப்படி டிசைட் பண்ணலான்னா இவனோட ஆப்பனண்ட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் சொல்லிட்டான் க்ளீனாக, புட்டு பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது தெரியும். அப்போது மார்க்கெட் வந்து ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது, பாசிட்டிவாக மாறப்போகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா புட்டு டோட்டல் வீக்கு. அப்போது லோ கீழே இருக்கும்போது கால் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கால் தான் ஸ்ட்ராங்காக இருந்தான் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. அப்போது அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போது இந்த மூணாவது என்ட்ரி எடுக்கலாமான்னா ஆக்சுவலாக இந்த என்ட்ரி எடுக்காதவன் இங்கே எடுக்கலாம்.
15 பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் 100 பாயிண்ட் போனால் கூட அதை வச்சு வருத்தப்படக்கூடாது. நம்ம அதை மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் நம்ம தெளிவாக கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் கீழே போனாலும் கவலைப்படக்கூடாது, மேலே 200 பாயிண்ட் போனாலும் கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு தேவை அந்த 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு தான். அதை கன்சிஸ்டண்டாக பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் பெரிய ட்ரேடராக வர முடியும். ஓகேங்களா? இதுதான் டிசிப்ளின் சொல்கிறது. அப்போ இந்த 3வது ட்ரேட் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடை எடுக்காத இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. கன்ஃபியூஸே கிடையாது இந்த இடத்துல. ஏன்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். புட்டு எஸ்டர்டே லோ கீழே இருக்குது, டோட்டல் வீக்கு ஓப்பன் கீழே, ப்ரீவியஸ் ஹவுஸ் கீழே. புட்டு ஓப்பனுக்கு கீழே இருந்தால் கால் எஸ்டர்டேயே தாண்டணும். அவன் எஸ்டர்டேக்கு கீழே இருந்தாலும் உள்ளே மேலே வந்துடுவான் எப்படியாகும். அதுதான் ரூல். அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் ஹவுஸ்க்கு மேலே இருக்கான், ஸ்ட்ராங்கு. அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போது பர்ஃபெக்டாக இந்த இடத்துல எடுக்காதவங்க இது வரைக்கும் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாமான்னா கரெக்டாக 10:45 எடுத்துருக்கலாம், தப்பே கிடையாது. இங்கே எடுக்காதவங்க தான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல எடுக்க தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தவங்க இந்த இடத்துல எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த இடத்துல எப்படி கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்கன்னா, எஸ்டர்டே கீழே உடச்சிருக்கானே. ஓகேங்களா? எஸ்டர்டே கீழே உடச்சிருக்கானே, அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ள வரணுமே அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அது. ஆனால் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கும்போது அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அதாவது இவன் எஸ்டர்டே கீழே உடச்சா கூட இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு 50 பாயிண்ட் தள்ளி இருக்குதுன்னா அப்போ அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு 50 பாயிண்ட்டு கொடுப்பான். ஆனால் இவன் பக்கத்துலேயே இருக்கான். இவன் எஸ்டர்டே கீழே உடச்சி இங்கே வரும்போது 194க்கு வரும்போது 183 186ன்றது ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸு. அப்போ 10 பாயிண்ட் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதை உடச்சி டோட்டலாக வீக் ஆனால் தான் அவன் போகிறான். அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும், ரிவர்ஸ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது அவன் உடைக்கலை, இவன் இதை உடைக்கலைன்னும் போது நீ தெரிஞ்சிக்கலாம் இவன் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போது இந்த ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சுவலாக அப்போ புட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது தெளிவாக தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே, அதனால தான் வந்து இந்த என்ட்ரியை 3வது என்ட்ரியை எடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க, அப்போ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைமில் புட்டு வந்து எஸ்டர்டே லோ கீழே இருந்தது, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தது, ஓப்பனுக்கு கீழே இருந்தது, நெகட்டிவ். புட்டு லோ கீழே இருந்தால் கால் வந்து ஐயை தாண்டணுன்றது தெரியும். இன்னொன்று, மார்க்கெட்டும் ஐயை தாண்டிடுச்சு, ஓப்பனை தாண்டிடுச்சு. மார்க்கெட்டும் ப்ரீமியத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. அப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல எடுக்கும்போது எவ்வளோ அக்யூரசி இருக்குது பாருங்கள். நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல இதை செய்ய வேண்டியது யார்? நீங்கள் தான். இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களோட வேலை. டிசிப்ளினாக ஒரே ஒரு ட்ரேட் பண்ணுறது உங்களோட வேலை. தெளிவாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது உங்கள் வேலை. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் எங்களுது. இந்த 3த்தையும் நீங்கள் செஞ்சால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கும். இந்த 3த்தையும் செய்யாமல் அவசரப்பட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல, அதாவது ஒரு கரெக்டான வியூ இருக்கணும். ஓகேங்களா? எங்கே இருந்து என்ட்ரி எடுக்கணும், எப்படி எங்கே வந்தால் பர்ஃபெக்டாக இருக்குதுன்றது அதுக்கு தான் நம்ம வாட்ச் பண்ண சொல்கிறோம், அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? புட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அவனை போய் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ஓப்பன் கீழே இருக்கிறவன் அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ப்ரீவியஸ் ஹவுஸ்க்கும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு. அப்போ அவன் அதை போய் தொடும்போது எக்ஸாக்டாக நீங்கள் அவன் போய் அதை தொடும்போது நீங்கள் இவனை எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இவன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். இவன் ஓப்பன் மேலே ப்ரீவியஸ் க்ளோஸும் ஸ்ட்ராங்காக இருந்தானா இவனை எடுத்துக்கணும். அவன் அட்வான்ஸோட சப்போர்ட் எடுத்தால் இன்னும் சூப்பரு. இல்லைனா ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி என்ட்ரி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு பிடிச்ச ஒரு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஐக்கு கீழே இருக்கணும். புட்டு எஸ்டர்டே லோ கீழே இருக்கும்போது, வீக்காக இருக்கும்போது இவன் இந்த மாதிரி பாசிட்டிவாக ஐக்கு கீழே இருக்கணும். அப்போ தான் அவன் ஐயை வச்சு மேலே போகும்போது நம்மளுக்கு பெரிய பாயிண்ட் கிடைக்கும். ஐக்கு மேலே எடுக்கும்போது கொஞ்சம் தான் போவான். ஆனால் ஐக்கு கீழே இருக்கும்போது இவன் ஐயை உடச்சி போவான்றது நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிடுதுல்ல. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. 100% ட்ரேடில் 70% ட்ரேடருக்கு தெரியாது இது. ஓகேங்களா? ஆனால் 30% ட்ரேடருக்கு தெரியும் இது இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு. அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் கைஸ் என்ட்ரி எடுத்துருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே புரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது.
ஓகேங்களா? எல்லோரும் வாங்குகிற ப்ரைஸில் தான் இதை வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், 2 நாள் லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.